ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு கலெக்ஷன்ஸ்லேருந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் வாஷ் பண்ணது தான். ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும்தான் பாலிஷ் பண்ணது ப்ராடக்ட்ஸ், மீதி எல்லாமே ஹேண்ட் வாஷ். பிக் சைஸ் குமிழ் தூக்கு, குமிழ் நல்லா பிக் சைஸாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. குமிழ் சைஸே பிக் சைஸாக இருக்குது, நல்ல குட் கண்டிஷன். அப்போது யூஸ் பண்ணுறப்ப டின் கோட்டிங் கொடுக்காம தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அது ஒரிஜினலாகவே இருக்கட்டும்னு நாங்கள் பாலிஷ் பண்ணல, டின் கோட்டிங் கொடுக்கல. நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை நாங்களே பண்ணி தரணுன்னாலும் டின் கோட்டிங் கொடுத்து பாலிஷ் பண்ணி தருவோம். இல்லை இப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு தூக்குவாளி, ஸ்மால் சைஸ்ன்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸ் தூக்குவாளி வித் பிளேட். லெட்டு வந்து நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம், அது கரெக்டாக பொருந்துது. ஸோ அதனால் வித் லிட்டோட கொடுக்கலான் இருக்கோம். இந்த வாளிக்கும் அவங்க வந்து டின் கோட்டிங் கொடுத்து யூஸ் பண்ணல, கொடுக்காம தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் இதுக்கு பாலிஷ் பண்ணல, பாலிஷ் பண்ணாமலே ஃப்ரெஷ் பீஸாக இருக்கவும் நாங்கள் பண்ணல. தேவைப்பட்டால் பாலிஷ் பண்ணி டின் கோட்டிங் கொடுக்கலாம். வித் லிட்டோடு தான் தரோம், ஏன்னா இது கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. நம்ம எதுவுமே சர்வ் பண்ணுறதுக்கு லிட்டு போடுவோம்ல, ஸோ அதனால் லிட்டோடு தான் நாங்கள் கொடுக்குறோம். இது பிக் சைஸ் ஒரு லிட் வித் பாட்டு. இது வந்து ரொம்ப பிக் சைஸ், கெப்பாசிட்டி எப்படியும் ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே அப்ராக்சிமேட்டு தான், ஆனால் 2 லிட்டர் இருக்கும். இல்லைன்னா 1.5 லிட்டர் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஜாஸ்தி சொல்லிடக்கூடாதுல. பட் 1.5 லிட்டர் அளவுக்கு இது பிடிக்கும். டின் கோட்டிங் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கோம், பாலிஷ் பண்ணல. லிட் எல்லாமே நல்ல கண்டிஷன், ஹெவியாகவே இருக்குது. சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்மா தேக்கில் பண்ண ஒரு பிளேட், ஃப்ளவர் கார்விங் பண்ணியிருக்காங்க, நல்லா எம்போசிங்காக இருக்குது. இந்த பிளேட்டோட எட்ஜஸ்லேயுமே கார்விங் பண்ணியிருக்காங்க, ஃப்ளவர் கார்விங். இப்போ இந்த மாதிரி வுட்டு கிடைக்காது, அப்படியே கிடச்சா ப்யூராக இருக்குமான்னு தெரியாது. அந்த காலத்தில் அவ்வளோ நல்லா ப்யூராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த விதமான டேமேஜும் இல்லை. ஃப்ளவர் நல்லா இருக்குது, பார்க்க எம்போசிங்காக இருக்கும். இதை நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிளில் ஃப்ரூட் பிளேட்டாக வச்சுக்கலாம், இல்லை சர்விங்க்கு ஸ்நாக்ஸோ, இல்லைன்னா எல்லாமே ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ், எல்லாமே டெக்கரேட்டிவ் மாதிரி தான் இருக்குது. தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல தண்ணி குடிக்கிற சொம்பு. இது நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் இந்த இதில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நல்ல கண்டிஷனாக இருக்குது. இதில் தண்ணி வச்சு குடித்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. இதுவுமே ரொம்ப ஸ்மால் சைஸ் லிட், குமிழ் வச்ச லிட் பாட்டு. இதுவும் சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே லைட்டாக டின்ட் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் வர்றது ரொம்ப ரேர், அதனால தான் இதை கலெக்ட் பண்ணோம். டின்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டின் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் நம்ம எதுவும் பாலிஷோ எதுவுமே பண்ண வேண்டாம், நல்ல கண்டிஷனாக இருக்குது. லைட்டாக அங்கங்கே டின்ட்டாக இருக்குது. இது வேணும்னா சொல்லுங்கள். இது எப்படியும் கெப்பாசிட்டி எம்எல்ல தான் வரும், 200 ml அவ்வளோதான் அது கெப்பாசிட்டி. இது நல்ல குமிழ் வச்சு ஆப்பிள் தூக்கு குமிழ் வச்சது ரொம்ப ரேர் தான், அது இந்த வாட்டி கிடச்சிருக்கு.
இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல குமிழ் வந்து நல்ல பிக் சைஸாக இருக்குது. டின் கோட்டிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு குமிழ் ஆப்பிள் தூக்கு, அதை விட கொஞ்சம் பிக் சைஸ். இது வந்து அவுட் சைட் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்கோம். இன்சைடு வந்து ஆல்ரெடி டின் நல்லா இருந்தனால டின் கோட்டிங் நாங்கள் கொடுக்கல. டின் கோட்டிங் ஆல்ரெடி கொடுத்தது நல்லா இருக்கனால வெளியே மட்டும் பாலிஷ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் குமிழ் வச்சு தூக்கு. இதுவுமே நல்ல கண்டிஷனாக டின் கோட்டிங் ஆல்ரெடி கொடுத்தது தான். எல்லாமே நல்ல குட் கண்டிஷன். பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் வாட்டர் ஃபில்லப் பண்ணி. ஸோ இது எல்லாமே கண்டிஷனில் நல்ல கண்டிஷன் தான். டேமேஜான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணவும் மாட்டோம், செல் பண்ணவும் மாட்டோம். இது வந்து பாயாசம் உருளின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஒன் ஹேண்டில் லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து குக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் சைஸ் ஆப்பிள் தூக்கு. இதுவும் நல்ல கண்டிஷனாக இருக்கனால தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப ஸ்மால் சைஸ், ஆல்ரெடி காட்டின மாதிரியே இதுவும் ஸ்மால் சைஸ் தான். கெப்பாசிட்டி ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி தான் ஹோல்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 2 பெருமாள் விளக்கு வந்திருக்கு. இது சிங்கிளாக தான் இருந்தது, நாங்கள் தான் பேர் பண்ணி வாங்கியிருக்கோம். பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்துச்சு. ஸோ பாலிஷ் பண்ணியிருக்கோம், 2 விளக்குமே பாலிஷ் பண்ணியிருக்கோம். கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அந்த பாலிஷ் பண்ணப்போ கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நல்ல அது கோல்டனாக இருக்குது, இது லைட்டாக இருக்குது. பட் ரெண்டுமே நல்ல கண்டிஷனான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் கீ பாட். இது கீ பாட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வாட்டி. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நாங்கள் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பட் பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்குது. பட் நாங்கள் ஜென்ரலாக வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். கீ பாட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் பேஸ்ட் டம்ளர். ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 கிடச்சிருக்கு. 3 ப்ராடக்ட்லேயுமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். 3மே செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சிங்கிளாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடித்திருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். தென் ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வெளியே அனிமல்ஸ்க்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுங்கள்.
ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அவங்களால பேச முடியாது, ஸோ ஃபீல் தான் பண்ண முடியும். நம்மளோட சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் அனிமல்ஸ் லைஃப்பில் ஒரு பிக் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for supporting and thank you for subscribing. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye friends.